ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 24/9/2024 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை சப்தமி திதி மதியம் 12:39 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை அஷ்டமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா மிருகசீர்ஷ நட்சத்திரம் இரவு 9:51 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து திருவாதிரை நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. இரவு 9:51 வரை, அதாவது மிருகசீர்ஷ நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மரண யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வியதிபாதம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் பஞ்சாங்கத்தில் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வியசிரா அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பா. இது போக மகா வியதிபாதம் அப்படிங்கிறதையும் கொடுத்திருப்பா. இது என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு வருடத்திலே 96 நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்கள்னு சொல்றோம், ஷண்ணவதின்னு சொல்லுவோம். இந்த மகாலய பட்சத்திலே வரக்கூடிய 16 நாட்களுமே அந்த ஷண்ணவதியிலே வரக்கூடிய நாட்கள் தான். அதிலும் இந்த வியதிபாத யோகம்னு சொல்றோம் இல்லையா, ஒவ்வொரு மாதமுமே அந்த வியதிபாத யோகம் வருகின்ற நாளிலே வியசிரா அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. அதாவது வியதிபாத ஸ்ராத்தம் என்று பெயர். அந்த வரிசையிலே இது மகாலய பட்சத்திலேயே வரக்கூடிய ஒரு நாளாக வியதிபாத யோகம் இணைந்த நாளாக அமைந்திருப்பதால் இதனை மகா வியதிபாதம் என்றே கொடுத்திருக்கிறார்கள். இதுபோக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே மகா காளி ஜெயந்தி அப்படிங்கிறதையும் கொடுத்திருப்பார். இது போக துலாயனம் அப்படிங்கிறதையும் கொடுத்திருப்பார். இது என்ன துலாயனம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சூரியனானவர் கன்னி ராசியிலிருந்து துலா ராசியை நோக்கிய தன்னுடைய பயணத்தை துவக்குகின்ற நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது. வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியை பொறுத்தவரை இன்றிலிருந்து அடுத்து ஒரு மாதத்திற்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளை லிப்ரா என்கின்ற அந்த ராசிக்குள் பிறந்திருப்பதாக கணக்கிடுவார்கள். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:01 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6 சந்திர அஸ்தமனம் என்பது பகல் 11:57 சந்திர உதயம் என்பது இரவு 11:37 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:25 முதல் 6:01 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 3 முதல் மாலை 4:30 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 9:01 முதல் பகல் 10:30 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 12 முதல் 1:30 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:30 தினாந்தம்ங்கிறத கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு வடக்கே சூலம் பகல் 10:48 வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்திவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா பஞ்சமா பாதகங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த பஞ்சமா பாதகங்கள் என்று அழைக்கப்படுவதற்கு பரிகாரமே கிடையாது. முதல்ல பஞ்சமா பாதகங்கள்னா என்னன்னு சொல்லி பார்த்துடுவோம். அதாவது பிரம்மஹத்யா, சிசுஹத்யா, சுராபானா, ஸ்வர்ணஸ்தேயா, குருதல்பகமனா அப்படின்னு சொல்றா. இந்த 5ஐயும் தான் பஞ்சமா பாதகங்கள் என்று சொல்கிறார்கள். இது என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரம்மஹத்யா அப்படின்னு சொன்னா ஒரு பிராமணனை வதைப்பது, ஒரு பிராமணனை கொலை செய்வது அல்லது அவர்களை நிந்திப்பது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றா. இரண்டாவதாக சிசுஹத்யாங்கிறார், குழந்தைகளை கொல்வது. குழந்தைகளை கொன்றாலும் சரி அல்லது கருச்சிதைவுங்கிறத பண்றாங்க இல்லையா, வேணும்னே போய் அபாஷன் பண்ணாலும் இந்த சிசு ஹத்யா அப்படிங்கிற ஒரு தோஷமானது வந்து சேர்ந்து விடும். இதுவும் பஞ்சமா பாதகங்களிலே ஒன்று. மூன்றாவதாக பார்த்தோம்னா இந்த சோபபானம் சுராபானம்னு சொல்லுவா தெரியுமா, குறிப்பா அந்த சுராபானான்னு சொல்றா பாருங்கோ. அந்த சுராபானம்னு சொன்னா மது அப்படின்னு வச்சுக்கலாமே. இந்த சாராயம்னு சொல்றா, நிறைய அதுல ஆங்கில பெயர்கள்லாம் நிறைய இருக்கு. இது போன்று அந்த மதுவினை அருந்தினாலும் தோஷம் என்பது வந்து சேர்ந்துவிடும். இதுவும் பஞ்சமகா பாதகங்களே ஒன்றாக கருதப்படுகிறது. இதுவும் தோஷம்தான் அப்படின்னு சொல்றார். அடுத்தபடியாக ஸ்வர்ணஸ்தேயாங்கிறார், அதாவது தங்கத்தை திருடுதல். எவன் ஒருவன் தங்கத்தை திருடுகிறானோ, தங்கத்தாலான ஆபரணத்தை திருடுகிறானோ
அவனுக்கும் இந்த பஞ்சமா பாதகம் என்கின்ற அந்த தோஷம் என்பது வந்து சேர்ந்துவிடும். ஐந்தாவதாக பார்த்தோம்னா குருதல்ப கமனான்னு சொல்றார். மிக கடுமையான தோஷம். அதாவது குருவினுடைய மனைவியை, குரு பத்னியை தவறான கண்ணோட்டத்தோடு பார்ப்பது என்பது மிக கடுமையான தோஷம் என்றே சொல்கிறார்கள். இதற்கு ஏதாவது பரிகாரம் உண்டான்னு சொன்னா பரிகாரம் என்பது கிடையாது. அதற்குரிய தண்டனையை இவர்கள் அனுபவித்தே ஆக வேண்டும். ஆனால் அந்த தண்டனையினுடைய வீரியத்தை குறைத்து கொள்ள முடியும் சொல்றார். எப்படின்னு சொன்னா அதற்கேற்ற நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது. அந்த மகா வியதீபாதம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த நாளிலே தான தர்மங்களை செய்வதன் மூலமாக இந்த பஞ்சமா பாதகங்களிலிருந்து ஓரளவிற்கு அதனுடைய வீரியம், அந்த தண்டனை கிடைக்கிறது அல்லவா, அந்த தோஷத்தினுடைய தண்டனையின் வீரியத்தை குறைத்து கொள்ள முடியும் சொல்றார். இந்த வியதீபாதன் அப்படின்னா யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது நமக்கு சூரியன் சந்திரனை தெரியும் அல்லவா, இந்த சந்திரனுக்கு ஏற்கனவே 27 மனைவி அப்படின்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கொஞ்சம் அவர் வந்து இந்த லேடிஸ் விஷயத்துல வீக் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாமே. அவர் என்ன செய்யறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த சந்திரன் தங்களுடைய குருவாகிய தேவ குருவாகிய ப்ரஹஸ்பதியினுடைய மனைவியை தவறான கண்ணோட்டத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறாராம். அப்படி அவர் பார்க்கின்ற வேளையிலே இதனை சூரியனானவர் கவனித்து விடுகிறார். சூரியன் வந்து சந்திரன்ட்ட சொல்றாராம், நீ இப்படியெல்லாம் பார்க்க கூடாது, குருவினுடைய பத்னி மாத்ரு சமானம் சொல்லியிருக்கா, அவரை போய் நீ தவறான கண்ணோட்டத்தோடு பார்க்கும் பொழுது இதனால தோஷம் வந்துடும் அப்படின்னு சொல்லி சூரியனானவர் அவரை கண்டிக்க, சூரியனினுடைய அந்த அனல் பார்வையான சந்திரன் மீது விழ, பதிலுக்கு சந்திரனும் நீ யார் என்ன சொல்றதுக்குன்னு சொல்லி அவரும் கோப பார்வையை சூரியன் மீது செலுத்த, இந்த இரண்டு கோப பார்வைக்கு இடையே தோன்றியதுதான் இந்த வியதீபாதன் அப்படிங்கிற ஒரு பூதம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த வியதீபாதனானவர் அந்த நேரத்திலே தான் இவர்கள் இருவரினுடைய அந்த பார்வையின் சேர்க்கையின் காரணமாக தோன்றியதுதான் இந்த வியதீபாதன் என்பது. இந்த வியதீபாதன் என்பவர் என்ன எடுத்துன்னு பார்த்தோம்னா, இந்த 27 யோகங்களுக்கு தலைவராக வந்து சேர்ந்து விடுகிறார். இறைவனினுடைய அருளாலே 27 யோகங்களுக்கு தலைவராக வந்து சேர்ந்து விடுகிறார். சூரியன் சந்திரனுடைய சேர்க்கை என்பது அந்த இடத்திலே வருவதால் தான் இது கிட்டத்தட்ட ஒரு அமாவாசைக்கு சமானம், 1000 அமாவாசைகளுக்கு சமானம்னே சொல்றார். அதனால் இந்த வியதீபாதம் வருகின்ற நாளிலே அவசியம் சார்தத்தினை செய்ய வேண்டியதுன்னு சொல்லி மாதம் இந்த வியதீபாத நாளிலே வியசிரா அப்படின்னு சொல்லி கூட பஞ்சாங்கத்துல போட்டு எல்லாரும் அந்த சார்தத்தை பண்ணிட்டு வரா. அந்த வரிசையிலே இந்த மகாலய பட்சத்திலேயே வருவதால் நம்முடைய முன்னோர்கள் கூட இந்த பஞ்சமகா பாதகங்களை செய்திருக்கலாம். தவறான கண்ணோட்டத்தோடு ஸ்திரீ சாபத்தினை பெற்றிருக்கலாம். அதே மாதிரி பார்த்தோம்னா ஏதோ குழந்தைகளை கொன்றிருக்கலாம். அதாவது தெரிந்தோ தெரியாமலோ அபாஷன்கிறத வீட்டில் யாராவது பண்ணியிருக்கலாம். நாம் அல்லது நம்முடைய குடும்பத்தினர், நம்மை சார்ந்தவர்கள் யாராவது அந்த மாதிரி தவறை செய்து நாமும் அதிலே அந்த இதுல இன்க்ளூட் ஆயிருக்கோம், அந்த ஃபேமிலியில நம்மளும் இருக்கோம் அப்படின்னு சொன்னா அந்த தோஷத்திலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த மகா வியதீபாத நாளிலே நம்மால் இயன்ற தான தர்மங்களை செய்ய வேண்டியது. ஸ்திரீ தோஷம் இருக்கிறவா என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா, ஸ்திரீகளுக்கு ஆடைகளை வாங்கி கொடுத்து நமஸ்கரிக்க வேண்டியது. அதே மாதிரி சிசு ஹத்யா பண்ணியிருக்கா, குழந்தைகளை கொண்டிருக்கிறார்கள், பெண் குழந்தைன்னு தெரிஞ்சுட்டு அபாஷன் பண்ணா தெரியுமா, அந்த மாதிரி இருந்தா அந்த கன்னி பெண்கள் சொல்லுவா இல்லையா, குட்டி குழந்தைகள் சொல்லுவா, 3 வயசு 4 வயசுல அந்த பெண் குழந்தைகள் இருப்பா, அவர்களுக்கு ஆடைகளை வாங்கி கொடுத்து நமஸ்கரிக்க வேண்டியது. இப்படி அந்த தோஷத்திற்கு ஏற்றவாறு நீங்கள் தான தர்மத்தை இந்த நாளிலே செய்யும் பொழுது அதற்குரிய அந்த வீரியத்திலிருந்து, அந்த தோஷத்திலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள முடியும். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானியுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.